ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பருப்பே இல்லாமல் ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, கூடவே ஒரு காஞ்ச மிளகா, இது கூட ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அதை குக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 8 நிமிஷம் அதை குக் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்போ மூடி அடுத்த ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இது வேகிற இந்த டைமில் நம்ம கடலை மாவு கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் ஃப்ரெஷ்ஷாக பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனை இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இந்த வாட்டரோடையும் நீங்கள் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதோடவே அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் இதில் கடுகு சேர்த்து பொரிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட இதை நல்லா வதக்கி. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளியை இதோட சேர்த்துட்டு இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவு, நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கடலை மாவை இதோட சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சுக்கணும். நம்ம இதில் கடலை மாவு சேர்க்கறதுனால இந்த சாம்பார் கொஞ்சம் நேரத்திலேயே திக்காயிடும். நான் ஒரு 10 போல தான் தக்காளி எடுத்திருந்தேன். பட் அதுவே ஒரு 7லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இது டிஃபன் சாம்பார் எனக்கு வந்தது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே திக்காக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நம்ம கடலை மாவு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஃபன் சாம்பார் ரெடி. நான் கொத்தமல்லி சேர்க்கல, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய டிஃபன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும். பருப்பே இல்லாமல் நம்மளுடைய டிஃபன் சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.